ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 10 மாஸ்டர் பீஸ் மூவிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்குது கார்த்திக் சாரோட கைதி மூவி தாங்க இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாரோட தரமான மாஸ்டர் பீஸ் தான் சொல்லி ஆகணும். இப்போ வாங்க 9th பிளேஸில் என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸ் இருக்குது சியான் விக்ரம் சாரோட கம்பேக் மூவி தான், அதாவது மகான் மூவி தாங்க இருக்குது. இது உண்மையிலும் விக்ரம் சாரோட தரமான மாஸ்டர் பீஸ் மூவி தான். இப்போ வாங்க 8th பிளேஸில் என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட் 8th பிளேஸ் இருக்குது சிம்பு சாரோட கம்பேக் மூவி தாங்க இருக்குது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சிம்பு சாருக்கு தரமான ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி தான் சொல்லி ஆகணும். இப்போ வாங்க 7th பிளேஸில் என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட வடச்சென்னை மூவி தாங்க இருக்குது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட தரமான ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்லி தான் ஆகணும். இப்போ வாங்க 6th பிளேஸில் என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் மூவி தான் இருக்குது. இந்த படமும் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் சாருக்கு வேற லெவலில் ஒரு படம் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு தரமான மாஸ்டர் பீஸ் மூவி தான் சொல்லி தான் ஆகணும். வாங்க டாப் 5ல என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். டாப் 5ல அஜித் சாரோட மங்காத்தா மூவி தாங்க இருக்குது. அஜித் சாருக்கு வேற லெவலான ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட டிவியில் போட்டால் எத்தனை தடவை வேணா பார்க்கலாம். அப்படிப்பட்ட மாஸ்டர் மூவி தான் மங்காத்தா. அது மட்டும் இல்லாமல் யுவன் சார் வேற லெவலில் கலக்கி இந்த படத்துக்கு. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க டாப் 4ல என்ன படம் இருக்குன்னு பார்ப்போம். டாப் 4ல சூர்யா சார் ஆல் டைம் ஃபேவரட்டான அயன் மூவி தாங்க இருக்குது. மூவி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஆக்ஷன் மூவி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் டிவியில் போட்டால் எத்தனை தடவை வேணா பார்க்கலாம். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க டாப் 3ல என்ன படம் இருக்குன்னு பார்ப்போம். டாப் 3ல ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் இருக்குது, அதாவது விக்ரம் மூவி தாங்க இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வேற லெவல் ஒரு கம்பேக் படம் தான். அது மட்டும் இல்லாமல் கமல் சாருக்கு இந்த படம் வேற லெவலான ஒரு மாஸ்டர் பீஸான மூவி தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வேற லெவலில் இருக்கும். படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. டாப் 2ல என்ன படம் இருக்குன்னு பார்ப்போம். டாப் 2ல அடுத்த ஒரு ஃபேன் பாய் சம்பவமான பேட்ட படம் தாங்க இருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு வேற லெவலான ஒரு மாஸ்டர் பீஸான மூவி. படத்தை பத்தி சொல்லணும்னா முக்கியமா அனிருத் பிஜிஎம் தான். பாட்டும் பிஜிஎம் வேற லெவலில் இருக்கும். இந்த படம் மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் வேற லெவலில் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணி விட்டுருப்பாரு. இந்த படத்தை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க டாப் 1ல என்ன மூவி இருக்குன்னு பார்ப்போம். டாப் 1ல என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மூவி தாங்க இருக்கு. விஜய் சாருக்கு தரமான ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி. அது மட்டும் இல்லாம அனிருத் வேற லெவலில் பிஜிஎம் சாங்ஸும் வேற லெவலில் போட்டுப்பாரு இந்த படத்துக்கு. படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப். உங்களுக்கு என்ன ஃபேவரட் மூவின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பை.